உட்கார். ரொம்ப முன்ஜாக்கிரதையா இருக்கிறியப்பா. உலகம் அப்படி. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ரொம்ப நாளா மாதிரி ஒரு சாமர்த்தியமான ஆளை தேடிட்டு இருக்கிறேன். என்கிட்ட வேலைக்கு வரீங்க? என்ன சம்பளம் தருவீங்க? மாசம் 1000 ரூபாய். 1000 ரூபாய்? முன்பணம் ஏதாவது உண்டா? ஓ, 3000 ரூபாய். நீங்க என்ன நினைச்சீங்க ஒரு வினாடி, அந்த நேரத்துக்குள்ள உங்க பையில இருந்து இந்த நோட்டு என் கைக்கு மாறிடுச்சு. என்னால அடிமை வேலை பார்க்க முடியாது. நான் சொந்தமா தொழில் செய்ய விரும்புறேன். நம்ம சாமர்த்தியம் இவங்கிட்ட ஒண்ணும் பலிக்காது போல் இருக்கேன். கவலைப்படாது, உங்க சாமர்த்தியம் சாதிக்க முடியாததை என் அழகு சாதிக்கிறான் பாக்க. ஒன்னும் அவங்கிட்ட பலிக்கல போல் இருக்க. அவன் இரும்பு மனுஷன். இரும்பு நெருப்பு கிட்ட வளையாம இருக்க முடியாது. சித்தப்பா, நான் எப்படி அவரைத்தான் கல்யாணம் செய்துக்குவேன். நம்மகிட்டே வாங்கினா கடன் கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு திரியும். எடு பணம். பணத்தை எடுக்கிறதுக்கு தான் ஐயா பைய தேடுறேன். இப்ப யாரும் பையில பணத்தை போடுறது கிடையாது. கையில வச்சுக்கிறாங்க, இல்லன்னா பேங்க்ல போட்டுறாங்க. பாயம் பொறுமார்கிட்ட வந்து போயிட்டு நம்பி டிம்கி கொடுக்கறான்.
உனக்கு நரம்பே அமுக்கி விடுறான். நரம்பை ஏன் அமுக்கி விடுறான்? உடம்ப வேணாக்கா கொஞ்சம் அமுக்கி விட. சினிமா போயிட்டு வந்தா ரொம்ப கலப்பா இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் அப்படித்தான். இந்த போய் அது நிமிர முடியல. என்னையா பின்னால போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டியா? ஐயோ ஒரு சிங்கிள் சுவிட்சாவது போட்டு விடையா. ஏய் என்னையா பண்ண? இதுதான் நரம்பு வேலை. நம்ம கிட்ட வெள்ளாடுனா அந்த பக்கம் செம்பிளி ஆடுனா போயா. ஒன்ன பார்த்தால ஒரு ஆடு மாதிரி இருக்குது. வெள்ளாடி செம்பிளி ஆடுன்னுட்டு என்ன அது மண்ணை தவிர மனுஷனை பார்க்க முடியாது போல இருக்கு. நான் எப்ப நிமிருவேன்? பணத்தை குடுக்கறான், நிமித்தி விடுறான். நேரா நிமிந்து போனாலே காரை கொண்டாந்து மோதுறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு போனாக்க குதிரை தின்னுடும் போல இருக்குது. 5 ரூபாய்க்கு இந்த வளசல் வளைச்சிட்டு போயிட்டாவே பாவி. அட சண்டானா. ஐயோ அம்மா. என்னையா தேடுற? ஒரு வண்டியும் மாட்டையும் காணும். வண்டியும் மாடு மண்ணுக்குள்ளையா இருக்கு. சரியான ஆளியா நீ? பின்ன என்னையா கேள்வி போயா. வயத்தறிச்சல கிளப்புறேன். யோ ஏதாவது ஒத்தாசை பண்ணலாம்னா பெரிய இது பண்ணிக்கிறியா? சரிதான் போயா. ஒத்தாசை பண்ண வந்தியா? ஆமாயா. என்ன ஒரு 5 ரூபாய் பணத்தை போட்டேங்க. இது 5 ரூபாயா? 5 ரூபாய் எந்த பக்கம் போட்ட? போட்டடும் தெரிஞ்சாதான் நான் எடுத்துக்குவேனே. ஓங்கண்ணி நான் பூத கண்ண ஆறா பாடுறா. யோ என்னையா தேடுறாங்க? ஏதோ பவுன் விழுந்துருச்சான், அதை தேடுறாங்க. பவுனா? ஆமா. சரியா தேடு. ஐயோ எப்பா. யோ உண்மையா நீ 5 ரூபா போட்டியா? அட சத்தியமா 5-6 சாமிக்கு பொதுவா சொல்றேன். நான் போடல ஐயா. நீங்க என்ன விட்டு போங்க ஐயா. பிராணனை வாங்காதீங்க. யோ சரியான ஆளியா? ஏதோ நகை நட்ட போட்டு தான் இப்படி தேடுற. ஆமா ஐயா. நகையை அங்க போட்டு நட்டை இங்க போட்டுட்டேன் பாரு. ஐயோ என்ன கிடைச்சா? பாவிங்களா ஏது போக மாட்டீங்க போல இருக்கு. ஐயோ நிமிர்ந்தேன். பல மூலியால நிமிராத இந்த உடம்பு உங்க பாதார விந்தத்தை பார்த்த உடனே நிமிர்ந்துருச்சு. உங்களுக்கு நான் என்ன நன்றி செலுத்துவேன்? நன்றியா? நான் என்ன உதவி செய்தேன்? ஐயோ நீங்க செய்த உதவி உங்களுக்கு தெரியாது. நிமிர்ந்துட்டேன் தெரியாது. ஆமா உங்க அப்பா மருந்து கடை வச்சிருக்காரா? பஸ் பஸ் என்ன பஸ் பஸ்ன்னு புசு புசுன்னு ஓடுறாளா? அனார்கலி 6வது பாரம். அபாரம் அனார்கலி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு சலிமாவது பிறந்திருக்க கூடாதா? அனார் கலி. மறிக்குழுந்து எந்திரியா? வாங்க நீங்களா? வாங்க வர்றேன். என்னையா நீ என்ன பண்ணுவ? தூங்குறிய? அந்த காலத்துல கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நலங்கிய வேந்தன் அப்படின்னா, இந்த காலத்துல கடன் கொடுத்தவன் கலங்க வேண்டியதா இருக்குயா. ஏயா நீங்க ஒண்ணு இப்ப யாரையா உங்க கடனை இல்லைன்னு சொன்னா? இல்லன்னு கூட சொல்லிடுவீங்களே. பின்ன என்னயா ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்க? நீ பெரிய மனுஷனா? எவன்யா பெரிய மனுஷன்? இந்த காலத்துல எவங்கிட்ட பணம் இருக்குதா அவன் தான்யா பெரிய மனுஷன். பெரிய பேச்சு பேசாதே. நானும் பெரிய மனுஷன் தான். ஒரு குதிரை, ஒரு வண்டி, ஒரு சவுக்குக்கு முதலாளியானா? சும்மாரியா இல்ல கண்ணா பின்னான்னு பேசாதே. பாத்துக்க மாட்டேன். நீ கடன் வாங்கினவன் பேசுற பேச்சையாது. பட்ட கடனுக்காக ஹரிச்சந்திரன் கட்டின பொண்டாட்டிய வித்து கடனை அரைச்ச நாடியா இது. அப்ப இரியா நானும் போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து இந்த ஹரிச்சந்திர காலமாது உள்ள தள்ளிவிடுவாயா? முட்டாத்தனமா பேசுறீங்க. யார பார்த்து முட்டாளுங்கிற? என்ன பார்த்து நீ சொல்றியா? இது சொன்ன நான் ரொம்ப ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன். இன்னைக்கு என் மகனுக்கு கடுதாசி போட்டு சீக்கிரமா உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க. இதோட 100,000 தடவை சொல்லியாச்சு. அப்புறம் நான் பேச மாட்டேன். சின்ன குழந்தை பேர்ல அப்புறம் வருத்தப்படக்கூடாது. நான் வர மாட்டேன். அமீனா தான் வருவான். வரட்டும் போயா. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருறா. கடவுளே, நாளைக்கு அமீனாவை கொண்டாந்து வாசல்ல தமக்க தட்டுனா நான் ஊர்ல தலை காட்ட முடியுமா? அதை விட ஒரு முளை கயித்துல தொங்கலாமே. அப்படி எல்லாம் சொல்லாதேம்மா. உனக்கு உடம்பு வேற சரியா இல்லை. அம்மா, மாமாவும் நானும் இன்னைக்கு பட்டணத்துக்கு போய் அண்ணாவை எப்படியாவது பார்த்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். அக்கா சரியான யோசனைக்கா. நாங்க 10 மணி ட்ரெயினுக்கு புறப்படுறோம். என்ன சரி மூட்டை முடிச்சலாம் கட்டு.
வரலையா? நான் பறந்துகிட்டா வர்றேன். ஏன் நம்ம ஊரு நினைச்சிட்டு நடுவாக்கில் உட்காடுறேன். ஆனா பிளேட் பார்க்கல உட்காரு, காருக்கு வர போகுது. நான் போய் ஒரு குதிரை வண்டி பிடிச்சிட்டு வரேன். இரு. குதிரை வண்டியை பிடிச்சிட்டு வராத, வண்டியில உட்கார்ந்துட்டு வா. குண்டு பாத்தியாடா, ஊருக்கு புதுசு போல் இருக்கு. ஏய், நைஸா பேசுங்கடா. உங்க மொட்டை திறந்த காமிச்சிடாதீங்க. ஒழுங்கா நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும். போ. ஏம்மா, அம்மா, யாரே அது? நீ வந்து அச்சர பாப்போம். எங்க மாமா கூட வந்திருக்கேன். உனக்கென்னையா? உங்க மாமா குதிரை வண்டி கொண்டாட போயிருக்காரு. ஆனா அதைத்தாம நான் சொல்ல வந்தேன். என்ன? வாழைப்பழத்தோட வழுக்கி வழுக்கி விழுந்து விழுந்து பெரும் காயம். பெரும் காயம். காயமா? ஓ, எங்க? இதோ அங்க. போ, போ. ஏய்யா, என்ன இது? ஊரை தாண்டி கார் ஓடுது. இது ஸ்பெஷல் காரு. இப்படித்தான் தாண்டி தாண்டி ஓடியாரும். நீ கொஞ்சம் சும்மாவாமா? அட, எங்க மாமா எங்க இருக்காரு? எந்த மாமா? அவருதான் மறு குழந்தை. அவர் ஒரு மக்கு. அவர் மக்கா இல்லைன்னா நம்ம கையில என்ன ஒரு மாதிரியா பேசுற? ஜாக்கிரதை. என்ன கைய நீட்டுற? ஒண்ணு குடுத்தா மூக்கு வெத்தரமா போட்டுக்கோ. அட தாத்தா, சும்மா வாவல. ஒரே பேஜார். தலைய வலிக்குது, கைய காலையெல்லாம் குடையுது. இன்னும் ஒரே அடியை சரிச்சுக்கிறேன். அப்படி என்ன பொல்லா வேலை செய்ய நீ? என்னண்ணே, வேலை செய்தாதான் சுறுசுறுப்பா இருக்குமே. பாருங்க, காலையில எழுந்தேன். வண்ணாரப்பேட்டை, சைதாப்பேட்டை, பொன்னமாப்பேட்டை, கண்ணமாப்பேட்டை, சின்னமாப்பேட்டை, பெரியப்பாப்பேட்டை, எல்லா பேட்டையும் சுத்தன வசூல் ஆகல. வசூல் ஆகறியா? ஆமா, தேதி 29, மாச கடைசி நான் போனா 1ஆம் தேதிக்கு மேல வாடான்னு எல்லா பாக்கெட்டும் என்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்? நீ வேடிக்கையான ஆளப்பா நீ. தயவு செய்து கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்களா? ஏன்? இந்த தொழில மறக்காம இருக்க பாக்கெட் அடிச்சுக்கிறேன். எங்கிட்ட அண்ணா, உங்களை தான் இங்க வாங்க. அண்ணே, இன்னைக்கு தான் அதிசயமா என்ன ஒருத்தன் அண்ணன்னு மரியாதையா கூப்பிட்டுருக்கான். அவன் இங்க இடத்துக்குள்ளார போலாம், வாங்க. என்ன காரை கொஞ்சம் தள்ளுங்கண்ணே. என்ன கார்ல இன்ஜின் இல்லையா? இன்ஜின்ல எதுவுமே இல்லையா? எல்லாம் இருக்குதுண்ணே. தள்ளத்தான் ஆள் பத்தல. ஆனா நிரந்தரமா 2 ஆளை வேலைக்கு வச்சுக்கிறதானயா? ஜம்பு, காலை தள்ளுறதா தள்ளு, இல்லன்னு பேசாம. சரி சரி, புரியா தள்ளுங்க. காருக்கு இன்ஜின் முன்னாலேயா பின்னாலேயா? என்ன சேர? ஏப்பா, இந்த பொண்ணு வாயனா ட்ரங்கு போட்டி நான் நினைச்சீங்க. அண்ணா, இதுல தலையிடாத, கணக்கா ஒதுங்கிக்க. என்னடா கணக்கா ஒதுங்கிறது? நாங்க பாக்கலைன்னா அந்த பொண்ணு உயிரை போயிருக்குமே. நீ காரம் தள்ளவன ஒண்ணு தள்ளவன மரியாதை போடு. அனுப்புல கை பரபரங்குது. அனுப்பு அனுப்பு, கை பரபரங்குது.
அண்ணே. வணக்கம். சப்பையை வச்சுட்டான இந்த பக்கம். மேல ஐயோ இறங்கிட்டு போயிட்டான ஒரு பக்கம். ஏம்மா ஏமா யாரு? எந்த ஊரு, என்ன பேரு, யாரு காரு? ஏய் பேசாம இருக்க மாட்டேன். சரிண்ணா. ஏம்மா நீ எங்க இருந்து வந்திருக்க? நீ யாரு? எங்க ஊரு அச்சரப்பாக்கம். எங்க அம்மா எல்லாம் அங்க இருக்காங்க. ஓஹோ. எங்க அண்ணா பட்டணத்துல வேலை பாக்குறாரு. அவரை பார்க்க வந்தேன். விலாசம் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எங்க? மூட்டை. ஓ, மூட்டைக்குள்ள வச்சிருந்தானே. ஐயோ, மூட்டை காருக்குள்ள போயிடுச்சு. ஐயோ, இப்போ உங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால மூட்டையை கண்டுபிடிக்கிறோம், மூட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால காரை கண்டுபிடிக்கிறோம், காரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால மூளையை கண்டுபிடிக்கணும். பேசாம இல்ல. அம்மா விலாசம் இல்லாம இந்த பட்டணத்துல ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது முடியாத காரியம். அப்பா, அதனால நீ ஊருக்கு போய் சேர்ந்து ஜம்பு இந்த அம்மாளை எக்மோர் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் வண்டியை அனுப்பிட்டு வா. அப்ப நீங்க என்ன? நான் பார்க்கல இருக்கேன் வந்து. சரி. வரமா? என்னையா குட்டி குட்டி வண்டிய பொம்பளை ஓட்டிக்கிட்டு போறா, பின்னால ஆம்பளை உட்கார்ந்துட்டு போறானே. என்னத்த பார்த்த? இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாரு, ஒரு ஆம்பளை ரோட்ல நடக்க மாட்டான். எல்லாம் சமையல் கட்டில கூட சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படி? நீ இதெல்லாம் கண்டுக்காத நட. ஏன் அதிகாரம் பண்ற? எங்க ஊருக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியும். இப்போ உன்னை இப்படியே ரோட்ல விட்டுட்டு வர சொல்லி கான்ட்ராக்ட் இல்ல, உன்னை வண்டியில உட்கார வச்சு தள்ளிட்டு வர சொல்லியிருக்காரு எங்க அண்ணன். ஆமா, இந்த மாதிரி இடைஞ்சல் பண்றதுக்கு நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேரு. 1 பாலு, 1 மோரு, 1 தயரு. பரவாயில்ல. என்ன இது ரோட்ல சமையல் பண்றாங்க? உங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாதா? ஓச்சுரா போடா, நீ என்ன பெரிய பிரச்சனைலாம் கொண்டு போய் என்ன சிக்க வச்சிருவ போல இருக்குது. இதெல்லாம் நீ கண்டுக்காத. ஏது ஒண்ணுமே இல்லாத தெருவு பக்கம் உன்னை கூட்டிட்டு போயிருக்கணும். இப்பதானே சொன்னேன், மெட்ராஸ்ல டிராபிக் ஜாஸ்தி. எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துலதான் இருக்கணும் பார்வை. அனாவசியமா அங்கங்க பார்க்கப்படாது. நேரா பாறையை பார்த்து போ போ. அப்படி பாறைய பார்த்து போவியா? ஏயா எங்க ஜம்பு பெரிய ஒம்பா போச்சு. கண்டுக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஆளிய கண்டுக்க முடியலையே. யாரையாது? இரு என்ன மன்னிச்சிருமா. நான் அதே நீயா? ஜம்புங்க. அம்மா நீ இன்னும் ஊருக்கு புறப்படலையா? உனக்கு ஏன் அந்த கவலை? ஊரு சரியில்லை, ஒரு பொண்ணு தனியா இருக்கிறது ஆபத்து. இப்ப நீ ஊருக்கு புறப்படுறியா இல்லையா? அதை கேட்ட நீ யாரு? உங்க பாட்ட என்னையா அது? சொல்ற கேளுமா, கூட வா. நான் ரயில் ஏற்றி ஊருக்கு அனுப்பிடுவா. ஓஹோ, பட்டணத்துக்கு வர்றவங்க எல்லாம் திருப்பி ஊருக்கு அனுப்புறதுக்கு உன்னதான் சர்க்கார்ல வச்சிருக்காங்களா? நீ பெரிய வாயாடியா இருப்ப போடு. வாய் மட்டும் இல்ல, கையோடு. இது நெல்லு குத்தின கை. என்னைய அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, உன்னை எப்படி ஊருக்கு அனுப்புறதுன்னு யோசிக்கிறேன். ரொம்ப யோசனை பண்ணி மூளையை குழப்பிக்காத. இத பாரு, எங்க அண்ணனையும் காணாம போன மாமாவைய பார்த்ததுக்கு அப்புறம் நானாவே போயிடுவேன். நீ போய் நிம்மதியா தூங்கு. வேற எடுத்த ஆளு சொன்ன கேட்க மாட்டேங்கிறிய. ஒரு பொண்ணு தனியா இருக்கிறது ஆபத்துன்னு சொன்னா கேட்க மாட்டேன். நான் எங்க தனியா இருக்கேன்? என்னை காப்பாத்ததான் நீ பிறந்திருக்கிய. ஆள பாரு ஆள.